ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா, மெட்ராஸ் மேட்னி. இப்ப எதுக்கு போக வேணாம்னு தடுக்கிற? சக்தி சார், உங்களெல்லாம் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் அபியே சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் கையெழுத்தையும் என் அத்தை கையெழுத்தையும் போர்ஜரியா போட்டு எங்க மொத்த சொத்தையும் ஏமாத்தி எழுதி வாங்கின இந்த கிரிஜாவையும் அப்பாவியான என் சின்னையாவை ஏமாத்தி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட வச்சு இந்த வீட்டை எழுதி வாங்கின உங்களையும் நான் இங்க இருந்து விரட்டி அடிக்காம விட மாட்டேன். என்ன முழிச்சிட்டு நிக்கிறீங்க? பேசாம கிளம்புங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. ஏய் ஈஸ்வரி, சும்மா மிரட்டி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் தங்கச்சி அபி எங்களோட குடும்ப வாரிச சுமந்துட்டு இருக்கிறதுனால தான் அபி கிட்ட பாசமாவோ உன்கிட்ட நல்லபடியாவும் பழகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அத நினைச்சு நாங்க திருந்திட்டோம். நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம்னு தப்பு கணக்கு போடாத. இது எங்க வீடு, என் அண்ணனோட வீடு. கரையான் புத்துக்குள்ள பாம்பு வந்து புகுந்த மாதிரி உன் மாமி அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு அவ இஷ்டத்துக்கு ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா. இனிமே அது நடக்கவே நடக்காது. நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரியா இருந்தாலும் சரி, இல்ல காய்கறிக்காரன் பொண்டாட்டி ஈஸ்வரியா இருந்தாலும் சரி, ஓ அதட்டல் உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சூப்பர், அப்படி சொல்லுங்க சக்தி. என்ன ஏய் ஈஸ்வரி, என்ன உனக்கே அப்படியே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? இப்ப நாங்க எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த வீட்டை விட்டு இனி நாங்க போக மாட்டோம். உன் கதைய முடிச்சு உன்னதான் போனம்மா இங்க இருந்து அனுப்புவோம். பாக்குறியா? என்ன சொல்ற? நாங்க 3 பேரு, நீ ஒருத்தி. இப்படி தனியா வந்து தொக்க மாட்டிக்கிட்டியே. இப்போ எப்படி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போவ? உங்க 3 பேரையும் கொன்னுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டே இருப்பேன். இப்ப சொல்லுங்க, இந்த வீட்டை விட்டு வெளியில போறீங்களா, இல்ல ஒரேடியா இந்த உலகத்தை விட்டே மேல போறீங்களா? வேணா ஈஸ்வரி. ட்ரிக்கர்ல வரல வச்சுட்டேன். லைட்டா ஒரு அழுத்தினா போதும், உங்க 3 பேரோட உயிர்ல ஒரு உயிர் தெரிச்சு வெளியே போயிடும். எப்படி வசதி? ஈஸ்வரி வேணா, ஈஸ்வரி வேணா, சொன்ன கேளு. போனா போகுது. உங்க 3 பேருக்கும் கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தரேன். 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க 3 பேரும் இந்த வீட்டை விட்டு 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு வெளியில ஓடி இருக்கணும். அப்படி இல்லாம இங்கே நின்னுட்டு இருந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன். துப்பாக்கி தான் பேசும். 1 ஈஸ்வரி வேணாம். 2 ஈஸ்வரி வேணா, ஈஸ்வரி வேணா. 3 ஈஸ்வரி வேண்டாம். என்னது இது?
நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா? ஆமா, அப்படின்னா இப்ப நடந்ததெல்லாம் கனவா? ஏய் ஈஸ்வரி, நீ அசிஸ்டன்ட் கமிஷனரா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு என்னையே இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறியா? உன் மாமியாருக்காக தானே நீ இப்படி சவால் விட்டு பிரச்சனை பண்ணிட்டு தெரியற. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த வசுந்தரா கதையை முடிச்சு உன்னை இந்த சவால்ல மட்டும் இல்லாம மொத்தமா தோக்கடிக்கிறேன்டி, தோக்கடிப்பேன். ஈஸ்வரி, அழகு எங்கம்மா? அவரே சவாரிக்கு போயிருக்காரு. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாரு. ஆமா இல்ல, சொன்னா மறந்தே போச்சு. அத்தை, உங்களோட ஞாபக மறதி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். என்னம்மா, என்ன சொல்ற? ஆமா அத்தை, ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அது சேர்ந்துருச்சு. டாக்டரை போய் பார்த்து உங்களுக்கு ஆபரேஷன் செய்யறத பத்தி பேச போறேன். இல்லம்மா, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இந்த அளவுக்கு நீங்க பணம் சேர்த்திருக்கீங்க. இத நம்ம சரியான வழியில தான் உபயோகிக்கணும். முதல்ல உங்களோட கனவு அழக ஒரு பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க சொல்லணும். அதுவும் அவன் அப்பா பேர்ல. அவன் ஒரு பினான்ஸ் கம்பெனியா ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாருக்கும் கை நிறைய அவன் கையால அவன் பினான்ஸ் பண்ணணும். ஈஸ்வரி, அத முதல்ல நிறைவேற்றுங்க. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு உடம்பு சரியாயிடுமா? அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகணும், ஆபரேஷன் பண்ணணும், இதுக்கெல்லாம் அவசியமே வராது. அப்படிலாம் இல்லத்த. நீங்க என்ன சொன்னாலும் நான் இப்ப கேட்க போறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆபரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னையாவுக்கும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுக்கறதும் முக்கியம் தான். இந்த பணத்தை வச்சு உங்க ஆபரேஷனை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாமா பேர்ல சின்னையாவுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு கொடுத்துடலாம். ஆனா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அடுக்கிக்கிட்டே இருக்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா உனக்கு? அத்தை, மறந்து போயிட்டீங்களா? நான் தான் இனிமே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன்ல. எல்லா பிரச்சனையும் முடியும். என்னால எல்லாமே முடியும். சரிம்மா, நீ சொன்னா கேட்கவா போற? என்னமோ பண்ணு, நானும் ஒத்துக்கிறேன். அத்தை, உங்க ஆபரேஷனுக்காக சின்னையா ராத்திரி பகலுமா கார் ஓட்டி காய்கறி வித்து சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்காரு. இந்த பணம் உங்க ஆபரேஷனுக்கு தான் பயன்படணும்.